இப்போ கிளியரா கேக்குதா எல்லாத்துக்கும் வாய்ஸ்? பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் கேக்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ்? இல்ல புது நோட்டே எடுத்துக்கங்க. இப்போதைக்கு வந்து பழைய நோட்ல திருப்பி வச்சு எழுதிக்கங்க. ஸோ நான் ஷார்ட் நோட்டீஸ்ல தான் உங்களுக்கு சொன்னேன் நான். சரிங்களா? ஸோ இதுக்கு தனியா பயாலஜிக்கு தனியா நோட்டு போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம வந்து வெறும் ஒரு நோட் ஃபுல்லாவே எழுத போறோம், அது வேற விஷயம். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ராவும் சொல்ல போறேன் நான். சரிங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டு. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. எல்லாரும் இருக்கீங்களா? டென்ஷனா இருக்கீங்களா? போயிடலாமா? ஓகே. ஸோ நம்ம பயாலஜில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சயின்ஸ்ல தான் வந்து ஒவ்வொரு பிரிவா பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க சின்ன பசங்கலாம் உங்களுக்கு இனியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சயின்ஸ வந்து இப்படி பிரிப்பாங்க உங்களுக்கு சயின்ஸ். சரிங்களா? சயின்ஸ்ல பிசிக்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப கெமிஸ்ட்ரி இருக்கு. பயாலஜி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து பிரிப்பாங்க. இதுலயுமே நெறைய கேட்டகரி இருக்கு. பிசிக்ஸ்ல நெறைய பிசிக்ஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி நெறைய கெமிஸ்ட்ரி இருக்கு. பயாலஜி நெறைய பயாலஜில இருக்கு. சரிங்களா? ஸோ இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 10த் வரைக்குமே உங்களுக்கு சோசியல் சயின்ஸ், அப்புறம் வந்து சயின்ஸ் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. சரிங்களா? சோசியல் சயின்ஸ்லயே நெறைய இருக்கு. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி அப்படிலாம் சொல்லிட்டு. சயின்ஸ்ல இந்த மாரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இன்னும் 11த், 12த் போனா தான் உங்களுக்கு வந்து நெறைய சப் கேட்டகரி பிரிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் காலேஜ் போனீங்கன்னா அதுலயுமே சப் கேட்டகரியில வச்சு நீங்க படிக்க போவீங்க. புரியுதா? சோ அதனால நீங்க குழப்பிக்காதீங்க. நீங்க சயின்ஸ்ல தான் இப்போ இருக்கீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ எதா இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன யூஸ்ஃபுல் ஆகுமோ அத படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள அப்புறம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். அப்ப ஸ்கூல்ல கொஸ்டின் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல்ல எந்த கான்செப்ட் நடத்தினாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வெளிய போய் குவிஸ் காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாத்துலயுமே சயின்ஸ்ல தான் கேட்க போறாங்க உங்களுக்கு. ஏன்னா 6 to 12 வரைக்கும் சயின்ஸ்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோசியல்ல வந்து கம்மியா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஆனா ஐஏஎஸ் பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் வந்து ஒரு 40% அப்படின்னா சோசியல் சயின்ஸ் தான் வந்து ஒரு 60% உங்களுக்கு வரும். புரிஞ்சுங்களா? சோ பட் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நான் சயின்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு 6 மந்த்துக்குள்ள அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மாடல் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் 1 அப்படின்னு எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்களா? சோ பிசிக்ஸோட மாடலோட பேர் என்ன? பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட பேர் என்ன? டைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வந்து இதோடது. சரிங்களா? பயாலஜியோடது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். பிசிக்ஸோட கேட்கிறேன் நானு. பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட பேர் என்ன? என்ன நான் நடத்துறேன் நானு? பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே. பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஓகே. குட். ஓகே. பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஓகே. குட். குட். ஏன்னா மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்பப்ப இந்த மாரி திடீர்னு நெறைய கொஸ்டின்ஸ் பழசுலாம் கேட்பேன். ஸோ நீங்க எவ்வளவு அவேரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா, நீங்க அவேரா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெறைய பேர் வந்து ஆன்சர் டைப் பண்ணிருங்க. சரிங்களா? நான் கேட்கிறேனோ கேட்கலையோ, நான் பார்க்கணும். அவங்க டைப் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா, நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்னா, நீங்க தான் டைப் பண்ணணும். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்காக மத்தவங்க ஆன்சர் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அதனால வந்து ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதான் கொஸ்டின் முடிஞ்சுச்சுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? நான் சொன்ன கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அதாவது அட்லீஸ்ட் அடுத்தவங்களாச்சும் ஆன்சர் பண்ணாங்கன்னு சொல்லி அத நீங்க டைப் பண்ணி போடுங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான மெத்தடாலஜி. சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மாடல் போயிடலாம். சோ பாருங்க. சோ வாட் டு லிவிங் ஆர்கானிசம் ஈட்? சரிங்களா? உயிர் வாழ்றதுக்கு லிவிங் ஆர்கானிசம். இப்போ உயிரோட இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து என்ன சாப்பிடும்? சரிங்களா? நம்ம என்ன சாப்பிடுவோம் உயிர் வாழ்றதுக்கு? சரிங்களா? அதாவது லிவிங் ஆர்கானிசம்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம என்ன ஒவ்வொரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ இங்க பிளான்ட் இருக்கு. இங்க என்னது இருக்கு? கவ் இருக்கு. இங்க வந்து டைகர் இருக்கு. இங்க மனுஷன் இருக்கான். இவங்கெல்லாம் வாழ்றதுக்காக என்னலாம் பண்றாங்க? என்ன சாப்பிடுறாங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் பிரிப்பேர் தயாரிக்கிறது. சரிங்களா? பிரிப்பேர்னா தயாரித்தல்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தயர் ஓன் ஃபுட் அவங்களோட ஓன் ஃபுட்ட வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர். சரிங்களா? அது வந்து எப்ப தயாரிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, சூரிய வெளிச்சம், சன்லைட், ஏர், காற்று, வாட்டர், தண்ணி.
இந்த மூணுத்தையும் வந்து யூஸ் பண்ணி அது தானாவே சமைச்சுக்கும், தயார் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ பிளான்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, சூரிய வெளிச்சத்தையும், ஏர், வாட்டர், சன்லைட், ஏர், வாட்டர் எல்லாத்தையும் வந்து வச்சு தன்னோட ஃபுட்ட வந்து தானே தயாரிச்சுக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு பேரு ப்ரொடியூசர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம படங்கள்லாம் பார்க்குறோம். ப்ரொடியூசர்ஸ்னா வந்து என்னது? படத்துக்கு தயார் பண்றதுக்காக காசு குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட கதையெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து கதைய மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்குண்டான செலவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யாரு வந்து காசு குடுத்து பண்ணாங்களோ அவங்க பேர் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சினிமா ஃபீல்ட்ல. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு வெரைட்டி ஆஃப் நாலேட்ஜ் வேணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஃபிலிம்ஸ்க்குலாம் வந்து நேஷனல் அவார்ட்லாம் குடுக்குறாங்க. அத வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம் மேபி. சரிங்களா? நெறைய விஷயங்கள உங்களுக்கு இன்டகிரேட்டடா உங்களுக்கு வந்து குவிஸ் காம்படிஷன்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்றேன். ஆனா சயன்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ரொடியூசர்ஸ்னா யாரு? பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க தனக்கு வேண்டியது வந்து தானே செஞ்சுக்குதுங்க. சரிங்களா? இப்ப எப்படி நம்ம சமைக்கிறோம். அதே மாரி வந்து அது வந்து என்ன செய்யுது? சூரிய வெளிச்சம், வாட்டர் அதாவது சரிங்களா? சன்லைட், வாட்டர், ஏர் இந்த 3த்தையும் வச்சு தனக்கு தேவையான ஃபுட்ட தானே தயாரிச்சுக்குது. அதனால அது ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓகேவா? ப்ரொடியூசர்ஸ்னா யாரு? பிளான்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, தனக்கு தேவையான விஷயத்த தானே வந்து தயாரிச்சுக்குது. எது மூலியமாக? சன்லைட், ஏர், வாட்டர் மூலியமாக. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? WhatsAppல டைப் பண்ணுங்க. எனக்கு நீங்க இதுல Zoomல டைப் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. WhatsAppல டைப் பண்ணுங்க. ஆம் ஐ ஆடிபிள்மா கேக்குதா? இருக்கீங்களா? ஓகே, 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 ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்பீடா போறேன்னு சொன்னா நீங்க தான் சொல்லணும். சரிங்களா? ஆ நடத்தும். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் 2, 3 டைம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு எடுத்துட்டு போறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெர்பிவோரஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அது சொல்லலாம். சம் அனிமல்ஸ் ஈட் ஒன்லி பிளான்ட் அண்ட் பிளான்ட் பார்ட்ஸ். இத வந்து சாப்பிடக்கூடியது. பிளான்ட்ட மட்டும் தான் அத சாப்பிடும். சரிங்களா? ஏன்னா 5th லருந்து 12th வரைக்கும் இருக்கீங்க. இது வந்து சைல்டிஷா தெரியலாம். இருந்தாலுமே வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் அப் பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துக்குங்க. ஸோ சம் அனிமல்ஸ் சரிங்களா? விலங்குகள் வந்து பிளான்ட் மட்டுமே சாப்பிடும். பிளான்ட்ட பார்ட் மட்டுமே சாப்பிடும். அதுக்கு பேரு ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இத சாப்பிடக்கூடியது இது. ஸோ இது வந்து என்ன செய்யும்? இதுக்கு பேரு ஹெர்பிவோரஸ். ஏன்னா பிளான்ட்ட மட்டும் தான் சாப்பிடக்கூடும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ வந்து எத புல்ல சாப்பிடுமோ அதுக்கு பேர்லாம் ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெர்ப்னா என்னது? பிளான்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஹெர்பிவோரஸ்னா பிளான்ட்ஸ சாப்பிடக்கூடியது ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்பல் பிளான்ட்ஸ் தாவரங்கள்னு சொல்லுவோம்ல. ஸோ அத சாப்பிடக்கூடியது போரஸ். அதோட இனங்கள் பேரு. அப்போ பிளான்ட் ஈட்டர்ஸ ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. சம் அனிமல்ஸ் ஈட் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். இத சாப்பிடக்கூடியது இது. ஃப்ளஷ்னா என்னது? கறி. அத சதை துண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதோட உடம்ப. இதுக்கு பேரு கார்னிவோரஸ். வோரஸ் அப்படின்னு சொன்னா இனம். சரிங்களா? அதோட வகை அதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஸோ அனிமல ஈட் பண்ணக்கூடியது கார்னிவோரஸ். எத ஈட் பண்ணும்? ஃப்ளஷ்ஷ ஈட் பண்ணும். ஃப்ளஷ்னா என்னது? சதை துண்டு. சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம்னிவோரஸ். அதாவது ஹியூமன் ஈட்ஸ் போத் அனிமல், பிளான்ட் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். அனிமலையும் சாப்பிடுவோம், பிளான்ட்டையும் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? ஸோ அத வந்து ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மள வந்து என்ன செய்யலாம்? ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் ஈட் பண்றதுனால. சரிங்களா? ஓகேவா? ஸோ இது 4 புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க இப்போ பழைய நோட் வச்சிருந்தீங்கன்னா, திருப்பி எழுதிக்கங்க. ஆனா வந்து நீங்க என்ன செய்யணும் அப்டி சொன்னா, நாளைக்கு வந்து நீங்க புது நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கங்க. சரிங்களா? புதுசா வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்கேன் நானு? வாட் டூ லிவிங் ஆர்கானிசம் ஈட்? சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் புரொடியூசர்ஸ் சரிங்களா? புரொடியூசர்ஸ் யாரு? பிளான்ட்ஸ். ஏன் அப்படி சொன்னா, தனக்கு தேவையானத தானே வந்து தயாரிச்சுக்கிறது. எது மூலியமாக? சன்லைட், ஹீட், வாட்டர், ஏர் மூலியமாக.
அடுத்தது பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடியது ஹெர்பிவாரஸ். அடுத்தது ஹெர்பிவாரஸ் அதாவது அனிமல்ஸை ஈட் பண்ணக்கூடியது கார்னிவாரஸ். அதுக்கப்புறம் என்னது, எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம், அதனால ஆம்னிவாரஸ் சொல்லுவோம். இதையும் நம்ம காக்காவையும் க்ரோவையும் ஆம்னிவாரஸ் சொல்லலாம், ஏன்னா க்ரோவும் அதே மாதிரி தான், எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. சரிங்களா? ஸோ ஆம்னிவாரஸ், கார்னிவாரஸ், ஹெர்பிவாரஸ், ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அடுக்க சொன்னா அப்படி சொன்னா ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹெர்பிவாரஸ், தேர்டு கார்னிவாரஸ், ஃபோர்த் தான் ஆம்னிவாரஸ். புரிஞ்சதெல்லாம் எழுதிக்கிங்க. எழுதிட்டு சொல்லுங்க. மத்தவங்களும் எழுதிட்டீங்களா? ஓகே. எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸா? 26 பேர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மாடல் போயிடலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிங்க, ஒரு பக்கத்துல 4ஆ பிரிச்சு இந்த மாதிரி. சரி ஓகே, உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணா எழுதிக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. ஸோ நம்மளோட மீல், ஹவு டு அன் இந்தியன் மீல் லுக் லைக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களை வந்து நாலேஜபிள் பர்சனா மாற்றக்கூடியது தான் இந்த கோர்ஸோட நோக்கம். சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க 6th தான் படிக்கிறீங்க, 5th தான் படிக்கிறீங்க, 7th தான் படிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து தாழ்வா என்ன நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கொண்டு போக போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டியை தூக்கி வீசுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நிறைய இப்போ நம்ம குரூப்லயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னைக்கு போக போறாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஏதோ ரெக்கார்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர்ஸோட இதுவரைக்கும் நடந்த இரு இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தோட பேரும் வந்து சொல்ற மாதிரி ஒரு காம்படிஷன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஸோ உங்களை மாதிரி வயசுல இருக்கவங்க தான் நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பனா அவங்களால மட்டும் பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியாதுன்னு அப்படி சொன்னா அவங்க அந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க போறாங்க. நீங்க வந்து அந்த லிமிட் உங்களுக்கு கொடுத்து கோடத்தை போட்டு அதுக்குள்ளேயே நீங்க உட்காந்துக்கிறீங்க. புரியுதா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ உங்களால முடியுங்கிறத நம்பணும். முடியுங்கிறத நம்பி நீங்க வந்து உங்க ரீச்ல இருந்து தாண்டி போகணும். அதனாலதான் நீங்க வந்து ஐஎஸ் கோர்ஸ் இப்ப இருந்தே அட்டன் பண்ண வரீங்க. அவன் வந்து எக்ஸாம் காலேஜ் படிக்கும் போது அட்டன் பண்றான், இல்ல காலேஜ் முடிச்சது பிறகு அப்புறம் அட்டன் பண்றான். இதுவே நீங்க உங்க சொந்தக்காரன்ட்ட இப்பவே போய் சொன்னீங்க அப்படி சொன்னா, நாங்க இப்பவே அட்டன் பண்ணா உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க. டிஸ்கரேஜ் பண்ணவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இப்பயே எதுக்குப்பா அதெல்லாம் பண்ண, ஸ்ட்ரெஸ் எதுக்குப்பா, ஸோ எதுக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதோட விஷயம் தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி தரோம். சரிங்களா? ஸோ அதனால வந்து யார் நம்மளை என்கரேஜ் பண்றாங்களோ அவங்க சரௌண்டிங்ல மட்டும் நம்ம அதிகமா கவனம் செலுத்தினா போதும். யார் டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அவங்கள வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஒதுக்கி தள்ளணும்னு அவசியம் இல்ல. நம்ம காதுல வாங்காம இருந்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ எவ்வளவு பாசிட்டிவா நம்ம வந்து உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா வந்து ஃபீல் பண்ணுவோம், பாசிட்டிவா இருப்போம். நெகட்டிவா அதிகமா அதிகமா கேட்க 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 நம்மளும் நெகட்டிவ் தான் போறோம். அதனாலதான் நம்ம வந்து வீட்ல இருந்து பேரண்ட்ஸையும் நம்ம திட்டக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா ஹார்ஷாவும் டீல் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸும் அதிகமா ஹார்ஷா டீல் பண்ணி என்னைக்காச்சும் ஒரு நாள் திட்டலாம் குறும்பு செஞ்சதுக்காக. அதுக்கு டெய்லியுமே வந்து அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பையனும் அந்த மாதிரி தான் ஆகுவான். சரிங்களா? சோ வந்து உங்க பேரண்ட்ஸுக்கும் தான் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஹவு டஸ் அன் இந்தியன் மீல் லுக் லைக். இந்தியாவோட மீல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல பாருங்க. ஃபுட் இன் இந்தியா இஸ் வெரி டைவர்ஸ். டைவர்ஸ்னா வந்து உங்களுக்கு என்னது, பல வகை, பலதரம் சொல்லுவாங்க. பல தரம் இல்ல பல வகை இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். டைவர்ஸ்னா வந்து நிறைய பேர் நிறைய விதமா இருக்கும், விதவிதமாக அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கலோக்கியலா, அதாவது கலோக்கியல்னா லோக்கலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நானு விஷயங்களை. அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஜியோகிராபிக்கல் லொகேஷனா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. சரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாமே வந்து
தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நம்ம ஜியோகிராபிக்கல் தகுந்த மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்களா? கேரளால பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி வந்து குண்டு குண்டா இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாடு அரிசி வந்து ஒரு மாரி இருக்கும். இதே வந்து நீங்க வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி வந்து நீள நீளமா இருக்கும். பிரியாணியே எடுத்து பாருங்களேன். கேரளா மலபார் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது குண்டு குண்டா அரிசியில பண்ணியிருப்பாங்க. சம்பா பிரியாணி. உங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் சம்பா பிரியாணி வச்சிருப்பாங்க. இதே வந்து சென்னை பிரியாணி நீட்ட நீட்டமா இருக்கும் பாஸ்மதி பிரியாணி. சோ உங்களுக்கு ஜியோகிராபிக்கல் பொறுத்தவரைக்கும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அக்ராஸ் த டிஃபரெண்ட் கல்ச்சர். கல்ச்சருக்கு ஏத்த மாரி இருக்கும். சரிங்களா? நார்த் இந்தியால வேற மாரி இருக்கும். சவுத் இந்தியால நம்ம இங்க ரைஸ் அதிகமா சாப்பிடுவோம். அவங்க என்ன செய்வாங்க? வீட்டு அந்த மாரி அதிகமா சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் டைவர்ஸா இருக்கும். டிஃபரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு தகுந்த மாரி இருக்கும். டிஃபரெண்ட் கல்ச்சருக்கு தகுந்த மாரி இருக்கும். சரிங்களா? 3 விஷயம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? டைவர்ஸ், ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு டிஃபரெண்ட் கல்ச்சருக்கு தகுந்த மாரி ஃபுட்டோட ஐட்டம் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகே, ஓகே, ஓகே. சோ அன் ஆவரேஜ் இந்தியன் மீல் கன்சிஸ்ட் ஆஃப் சரிங்களா? ஒரு எல்லாத்தையும் போட்டு ஆவரேஜ்னா என்னது? 4 விஷயம் இருக்குச்சுன்னா, 4 வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 விஷயம் இருக்குன்னு ஆவரேஜ்னா என்னது? இத வந்து டிவைட் பண்றது தான் ஆவரேஜ். கூட்டி டிவைட் பண்றது தான் ஆவரேஜ். எவ்வளோ இருக்கோ அதோட ஆவரேஜ் பண்றது தான். சரிங்களா? இப்ப வந்து 1, 3, 6, 10 சரிங்களா? எவ்வளோ விஷயம் இருக்கு? 4. சோ அந்த 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆன்ஸர் வரும்? அதான் ஆவரேஜ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ மேத்தமேட்டிக்கலா. சோ ஆவரேஜா எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன இருக்கு தட்டுல போட்டோம் அப்படின்னு சொன்னா என்னலாம் இருக்கும்? ரைஸ் இருக்கும், ரொட்டி இருக்கும், தால் தால்னா என்னது உங்களுக்கு? பருப்பு. வெஜிடபிள்ஸ் இருக்கும், மீட் இருக்கும், ஒரு மில்க் இருக்கும், மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எக் இருக்கும், அண்ட் ஸ்வீட் இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கே போங்களேன். சோ வெஜ் கல்யாணம், நான்வெஜ் கல்யாணம். சோ வெஜ் கல்யாணம் உங்களுக்கு ஹிந்துஸ் இந்த மாரி அ போனீங்கன்னா உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு போனோம். இப்ப வந்து முஸ்லிம்ஸ் கல்யாணம் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜா இருக்கும். என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த மீலோட இது பாருங்க. எல்லாரும் பசிச்சு கொஞ்சம் பேர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சாப்பிடாம இருப்பீங்க. சோ பார்த்தோனே உங்களுக்கு வாயில எச்சி வரும். சரிங்களா? சோ இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். கல்யாண பந்தியில என்னலாம் வச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட்டு பிரியாணி வைப்பாங்களா? அதுக்கப்புறம் கறி வைப்பாங்களா? அப்புறம் என்ன செய்வாங்க? தால்ச்சா ஊத்துவாங்க. இந்த சைடா இருந்தா. அங்க வந்து ரைத்தா. சென்னை சைடு இருந்தா ரைத்தா ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஸ்வீட் வைப்பாங்க. என்ன செய்வாங்க? பிரெட் அல்வா வைப்பாங்க. இங்க இருந்தா வந்து பூசணிக்காய் அல்வா வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? சோ அ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் வைப்பாங்க. சோ உங்களுக்கு வந்துருச்சா எல்லாமே? ஓ ரைஸ் இருக்கும், இது இருக்கும். இனியும் வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்றது? மேல் விசாரம்லாம் சைட்லாம் போனீங்கன்னா, அங்க என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன செய்வாங்க? ரொட்டி வைப்பாங்க. ரொட்டி, நான் வைப்பாங்க. பிளஸ் வந்து என்னது? இடியாப்பம் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. சோ, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏத்த மாரி அந்த சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரைஸ் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? சோ, இப்ப வெஜிடபிள் நீங்க ஏ டூ பி எல்லாம் போனீங்கன்னா, வெஜ் மீல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வைப்பாங்க? இதெல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு. சோ, ஃபுல்லா வந்து சாப்பாடு, ஒரு ரொட்டி வைப்பாங்க. அப்புறம் வந்து ரசம், அப்புறம் வந்து வடை எல்லாம் வைப்பாங்க. சரிங்களா? சோ, இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆவரேஜ் இந்தியன் மீல்னா இப்படிதான் இருக்கும். சோ, எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படி சொன்னா, நம்ம வந்து டிஃபரெண்டா இருக்கோம். சரிங்களா? இந்தியாங்கிறது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இந்தியாவோட மக்கள் டிஃபரெண்டா இருப்பாங்க. ஸ்டேட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். சோ, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்காக தான் இதெல்லாம் வைக்கிறது. சரிங்களா? சோ, இப்ப டிஃபரெண்டா இருக்கறனால டிஃபரெண்ட் நியூட்ரிஷன் டிஃபரெண்ட் பீப்பிள்க்கு இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ, நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருப்போம். நியூட்ரிஷன்ல. நார்த் இந்தியால நியூட்ரிஷன்ல டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா, அவங்க சாப்பிடுற விதம் அந்த மாரி, சாப்பிடுற ஃபுட் அந்த மாரி. புரிஞ்சுங்களா? ஏன் இத இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல ஏறணும். சரிங்களா? அப்பதான் வந்து நீங்க டிஃபரெண்ட்ங்கிறது மனசுல போனா மட்டும் தான், நீங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ பண்ணும்போது, டிஃபரெண்ட்டா வந்து நீங்க பேச முடியும். சரிங்களா? எந்த விஷயத்த வந்து நீங்க ஆழமா வந்து நீங்க உள்வாங்கிக்கிறீங்களோ, அதுதான் வந்து ஈஸியா வந்து வெளிய வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. புரிஞ்சுச்சா? ஓகே இத எழுதிக்கங்க. ஓகே. 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 மத்ததெல்லாம் பண்ணிட்டீங்களா?
நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டைப்பே பண்றது இல்ல வாட்ஸ்அப்ல. யார் யாரு? சுபைதா இருக்கீங்களா? ஜுவைரியா, மகாலட்சுமி, ஃபசில், தௌஃபீக், உவேஸ், சுவாதி, தஸ்னீம் எல்லாம் டைப் பண்ணுங்க. முடிச்சீங்கன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சோ அடுத்தது போயிடலாம். ஓகே. சோ ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ்னா வந்து உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறது. இப்போ வந்து ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல இன்கிரீடியன்ட்ஸ் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சோ இன்கிரீடியன்ட்ஸ படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கொஞ்சம் ஆ இது பொட்டேட்டோ இருக்கும். கொஞ்சம் வந்து சில்லி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இது வந்து நெறைய மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? எல்லா ஃபுட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க வாங்கி சாப்பிடுறது. சரிங்களா? இன்கிரீடியன்ட்ஸ்னா அதுல என்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு. சரிங்களா? வேர் ஃப்ரம் வி சோர்ஸ் ஃபுட். சரிங்களா? இங்க இருந்து அந்த ஃபுட்ட வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிளான்ட் சோர்ஸ் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அனிமல் சோர்ஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? பிளான்ட் சோர்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரல்ஸ். சரிங்களா? சிரல்ஸ்னா என்ன? தானிய வகைகள். சரிங்களா? அடுத்து வெஜிடபிள் காய்கறிகள். அடுத்தது ஃப்ரூட்ஸ் பழங்கள். உணவு தானியம் சொல்லுவோம். சிரல்னா. சரிங்களா? தானியம் சொல்லுவாங்க. என்னலாம் இருக்கு தானியத்துல? வீட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க. ரைஸ் இதெல்லாம் சிரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க மொத்தமா பேரு. அடுத்து வெஜிடபிள்ஸ். அடுத்து ஃப்ரூட்ஸ் பழங்கள். அடுத்து அனிமல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னலாம் இருக்கு? மில்க் மாட்டுல இருந்து வர்றது. ஹனி வந்து தேன்ல இருந்து வர்றது. இதெல்லாம் அனிமல் சோர்ஸ். ஹனிங்கிறது ஒரு ஹனி பீல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? சோ அதனால அதுலருந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? சோ பிளான்ட் சோர்ஸ் என்னலாம்? அனிமல் சோர்ஸ் என்னலாம் எழுதிக்கங்க. சார் நான் வந்து இப்போ ஊருக்கு போயிருந்தேன். இப்போ தான் சார் வந்து அதனால அட்மிட் பண்ண முடியல. நான் வந்து கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல அனுப்புவீங்களா? முடிச்சிட்டீங்களா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, ஓகே. அடுத்து வை டூ வி நீட் டூ ஈட் ஃபுட்? சோ எதுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம்? பசிக்குதுனால சாப்பிடுறோமா? இல்ல. சரிங்களா? சோ எதுக்காக நாம சாப்பிடுறோம்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பசிக்கிறதுக்காக தான் சாப்பிடுறோம்னு ஆன்சர் வரும். சோ இருந்தாலுமே வந்து நம்ம வந்து உள்ள இனி கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் பாடி நீட்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து தொடர்ச்சியாகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? கன்டினியூஸா தொடர்ச்சி. சரிங்களா? கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? தொடர்ச்சியா நமக்கு எனர்ஜி தேவைப்பட்டே இருக்கும். பேசுறதுக்கு எனர்ஜி வேணும், நடக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். சரி சத்து வேணும்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிரான்ஸ் மாத்துறீங்க யாரோ? ஓகே. அவர் பாடி சரிங்களா? அவர் பாடி நீட்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி டூ பெர்ஃபார்ம் ஆல் த ஃபங்ஷன். சரிங்களா? நம்ம வந்து நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபங்ஷன் சொல்லுவாங்கல்ல. அது எல்லாத்துக்குமே தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு இது கான்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும். சரிங்களா? சோ அதுக்காக. தி எனர்ஜி கேனாட் பி புரொடியூஸ்ட் பை த பாடி இட்செல்ஃப். இப்ப வந்து பிளான்ட் என்ன சொன்னேன் நானு? தன்னோட ஃபுட்ட தானே தயாரிச்சுக்கும். ஆனா நம்ம பாடி அந்த மாதிரிலாம் இல்ல. தனக்கு தேவையான தானே எல்லாம் தயாரிச்சுக்காது. சரிங்களா? சோ வெயில்ல போய் நின்டு அப்படியே வந்து நம்மளோட ஃபுட் வந்தோம்னா இல்ல. விசர்த்து தான் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் தான் வரும். சரிங்களா? அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் நீட் டூ கெட் த ஃபுட் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நம்மளும் சரி, அனிமலும் சரி, அது அடுத்ததுல இருந்து தான் நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும். சரிங்களா? வென் அவர் பாடி கெட்ஸ் ஃபுட், இட் பிரேக்ஸ் இட் டவுன் சிம்பிள் ஃபார்ம்ஸ். ஃபுட்ட நம்ம அது அப்படியே சாப்பிடாது. நம்ம வந்து அப்படியே வாயில போடுவோம். ஆனா அந்த வாயில இருக்கிற எச்சி வந்து அத வந்து நல்லா ஈரப்பதமாக்கி உள்ள போறக்குள்ள லாஸ்ட்ல வயித்துக்கு போய் சேரக்குள்ள அத உடைச்சு எனர்ஜியா மாத்திரும். புரியுதா? when our body gets food it breaks it down simple form. சிம்பிளா வந்து மாத்திக்கும். சரிங்களா? these simplest forms are combusted. combustedனா வந்து உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறது. கம்பஸ்ட்னா அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கொலைக்குலா சொன்னா அரைக்கிறது. இப்ப வந்து அ கம்பஸ்டட் வந்து மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொன்னா, இந்த என்ஜின்ல இல்ல கார்ல பெட்ரோல் போட்டா கம்பஸ்ட் பண்ணிட்டு அது மூலியமா இது பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு நிமிஷம். சரிங்களா? அது வந்து எரிக்கிறது அந்த மாரி சொல்லலாம். சரிங்களா? அரைக்கிறது, எரிக்கிறதுன்னு அந்த மாரி சொல்லலாம். டூ கெட் த எனர்ஜி அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் அதர் பங்ஷன் ஆஃப் த பாடி. சரிங்களா? கம்பஸ்ட் பண்ணிட்டு, அத வந்து உடைச்சு, அது மூலியமா வரக்கூடிய விஷயத்த வந்து உறிஞ்சு எடுத்துக்கும். சரிங்களா? அரைச்சோ, இல்ல வந்து அதோட விஷயங்கள எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ எடுத்துட்டு, அதுக்குண்டான எனர்ஜிய குடுத்துட்டு, இப்ப கைக்கு என்னென்ன எனர்ஜி வேணும்? கை ஆட்டுறதுக்கு, அதுக்குண்டான ஃபங்ஷன குடுக்கும். காலுக்கு நடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி குடுக்கும். எல்லாமே இது குடுக்கும். சரிங்களா? ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படி சொன்னா, நம்ம பாடி வந்து ஃபுட்ட வந்து எடுத்துக்கிட்டு, அத உடைச்சு, சிம்பிள் ஃபார்மா மாத்தி, அத வந்து கம்பஸ்ட் பண்ணி, சரிங்களா? அது வந்து கம்பஸ்ட் பண்ணி, அரைச்சு, அதுல வரக்கூடிய எனர்ஜிய எடுத்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்னலாம் தேவையோ அதுக்கு ஏத்த மாரி குடுத்துட்டு இருக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ இதான் அது. சரிங்களா? நம்ம பாடி வந்து தானாவே வந்து நம்ம விஷயங்கள எடுத்து பண்ணிக்காது. ஃபுட்ட தயாரிச்சுக்காது. நம்மளும் சரி, அனிமலும் சரி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்ப சொல்ல வர்றது. புரியுதா? ஸோ இந்த 5 பாயிண்ட் புரிஞ்சுச்சா? கான்செப்ட் புரியுதா? நம்ம உடம்புக்கு ஏன் வந்து ஃபுட் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ எப்படி எடுத்துக்கும்? முழுசா எடுத்துக்காது. அரைச்சு உரைச்சு, அதுலருந்து எனர்ஜி எடுத்து, அது வந்து எல்லா எல்லா ஃபங்ஷனுக்கும் எவ்வளோ தேவையோ, அதுக்கு ஏத்த மாரி நம்மளுக்கு குடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றது தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் சென்டென்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு இந்த சென்டென்ஸா படிக்கிறதுனால என்னது இங்கிலீஷ் வொக்காபுலரி இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? உங்களோட நெறைய விஷயங்கள்ல வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இன்கிரீஸ் ஆகும். ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படி சொன்னா, அதுல குதிச்சிடணும். அதே கேட்கணும், அதுவே பார்க்கணும், அதுவே வந்து எழுதணும். இப்ப இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொன்னா சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம் என்ன செய்யணும்? ஒண்ணு பிரிட்டனுக்குலாம் போயிட்டீங்கன்னா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்குவீங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஆளுங்க கூடயே சுத்தி இருந்தீங்கன்னா ஈஸியா கத்துக்குவீங்க. இல்ல அப்படி சொன்னா அது சம்மந்தமான விஷயங்கள அடிக்கடி கேட்டுட்டு பழகி அதனால தான் ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஃபைன போடுவாங்க. எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் வரக்காக தான். சரிங்களா? ஸோ இப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம அ சுதந்திரம் பண்ணதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ்காரங்க நம்மள்ட்ட இருந்தாங்க. அவங்கள வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்ல வேலை செய்ற பொம்பளைங்கலாம் என்ன செய்வாங்க, வேலைக்காரங்களுக்குலாம் வந்து ஈஸியா இங்கிலீஷ் பேசிருவாங்க. ஏன்னா அவங்க கூடயே இருக்கிறனால. இப்பயும் கூட நீங்க வந்து இந்த மகாபலிபுரம், அப்புறம் வந்து இந்த டூரிசம் பிளேஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா, அவங்கலாம் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல படிச்சிருக்க மாட்டாங்க. அங்க வரக்கூடிய அ ப ப டூரிஸ்ட்ட பேசி பேசியே அவங்க இங்கிலீஷ் கத்துக்குவாங்க. புரிஞ்சா? ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படி சொன்னா, நீங்க தான் அது தொடர்படியா வந்து பார்க்கிறது, பேசுறது எல்லாமே அது பண்ணீங்க அப்படி சொன்னா ஈஸியா கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்க வீட்ல வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய அம்மா, அப்பா இருந்தீங்க அப்படி சொன்னா, நீங்க வந்து என்ன செய்யலாம்? நீங்க இங்கிலீஷ்லயே அவங்க கூட வந்து பேச பேச உங்கள்ட்டயும் பேசலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ என்னால என்ன செய்ய முடியும் அப்படி சொன்னா, நீங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ வந்து கிரியேட் பண்ணி, உங்கள எழுத வச்சு, அத புரிய வைக்க முடியும். ஆனா பட் இங்கிலீஷ்ல பேசுறது நீங்க நீங்க உங்களுக்குள்ளேயே பேசினா தான் உண்டு. உங்க ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பேசினா தான் உண்டு. முடிச்சுட்டீங்களா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்தது போயிடலாமா? ஓகே, ஓகே. எல்லாரும் டைப் பண்ணுங்கம்மா. முடிச்சுட்டீங்களா? ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, ஓகே. ஓகே. வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல எனர்ஜில. ஸோ நியூட்ரிஷன் தான் முக்கியம். நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? ஸோ ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றத எ பாய் வித் ஹையர் வெயிட் தேன் நார்மல். சரிங்களா? இதுதான் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதிகமா போச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாரி உங்களுக்கு. ஸோ இது வந்து கேவலப்படுத்தணும்ன்ட்டு இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. சரிங்களா? ஸோ நியூட்ரிஷன் படிக்கும்போது அதிகமான நியூட்ரிஷன் அதிகமான இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த மாரி ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? a boy with lower weight than normal. நார்மல விட அதிகமான வெயிட் இருந்துச்சுன்னா இப்படி தெரியும் உங்களுக்கு. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ பாய் வித் லோவர் வெயிட் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருப்பீங்க. இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் நியூட்ரிஷன். இதுதான் வந்து நியூட்ரிஷனோட டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகேவா? சோ ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க என்னது அர்த்தம்? நியூட்ரிஷன்ல வந்து நார்மல விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நியூட்ரிஷன விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கு தகுந்த ஸ்டெப் நம்ம எடுக்கணும். சரிங்களா? போக போக வந்து சரியாயிரும். இருந்தாலுமே வந்து நான் சொல்றேன். சரிங்களா? சோ நம்ம வந்து ஒருத்தவங்கள கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி, சோ அதோட கரு என்ன? அதோட விஷயம் என்ன? ஏன்னா நம்ம ஈஸியா வந்து கேலி பண்ணிருவோம். ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாத்துலயுமே. அந்த மாரி பண்ணவே கூடாது. சரிங்களா? சோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடல் அமைப்பு அந்த மாரி ஒருத்தவங்கள கன்சியூம் பண்ற இது விஷயங்கள் அந்த மாரி. சரிங்களா? சோ வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து புல்லி பண்ணக்கூடாது. சரிங்களா? புல்லின்னா வந்து கேவலப்படுத்தக்கூடாது யாரையுமே. சரிங்களா? சோ நம்ம கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்மள கேவலப்படுத்துறவங்க பின்னாடி நெறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? எப்பவுமே வாழ்க்கையில வந்து அத வந்து முன்னாடி நம்மள வந்து எப்பவுமே இது பண்ணி ஒருத்தவங்கள நம்ம திட்டுறோம், ஒருத்தவங்கள தேவையில்லாம பண்றோம் அப்படின்னு சொன்னா, சோ நம்மள வந்து ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளும் அத அனுபவிப்போம். சரிங்களா? கர்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ கர்மா இஸ் அ பூமராங்ன்னு சொல்லுவாங்க. பூமராங்ன்னா என்னது? இந்த மாரி ஒண்ணு இருக்கும் பூமராங்ன்னு. அத திருப்பி வீசணும் அப்படின்னு சொன்னா, அது திருப்பி நம்மள்ட்டயே வரும். சோ கர்மாங்கிறத நம்ம வந்து என்ன செய்றோமோ, அத வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம நல்ல விஷயங்கள். சரிங்களா? நல்ல விஷயங்களோ, கெட்ட விஷயங்களோ, சரிங்களா? நல்ல கர்மா, கெட்ட கர்மா. அது அப்படியே நம்மளுக்கு வந்து சேரும். சரிங்களா? சோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. எக்காரணத்த கொண்டும் நம்ம வந்து யாரையுமே வந்து எந்த நிலைமையிலும் கேவலப்படுத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து நம்ம பேசும்போது அவன் சிரிப்பான். ஆனா தனியா போய் அழுகுவான். சரிங்களா? சோ மனச கஷ்டப்படுத்துற மாரி நம்ம கேவலப்படுத்தக்கூடாது யாரையுமே. சரிங்களா? அவங்க உடல் வாகைய வச்சுட்டு. ஏன்னா நம்ம நெறைய பேத்துக்கு காசே இருக்காது சாப்பிடுறதுக்கு. சோ அவங்கலாம் வந்து ஊட்டச்சத்து கம்மியா தான் இருப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? சோ அடுத்து பாருங்க. சோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னா என்ன? டெஃபினிஷன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆப்டெய்னிங் ஃபுட் நெசசரி ஃபார் த ஹெல்த் அண்ட் குரோத். சரிங்களா? இது வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ப்ராசஸ். அது ஒரு செயல்முறை. சரி எதுக்கான செயல்முறை? ஆப்டெய்னிங் சரிங்களா? எடுக்கறதுக்கு. ஃபுட் நெசசரி ஃபார் ஹெல்த் அண்ட் குரோத். சரிங்களா? ஹெல்த்துக்கும், குரோத்துக்கும் தேவையான ஃபுட்ட வந்து ப்ராசஸ் பண்றக்கூடியது தான் நியூட்ரிஷன் சொல்லலாம். சரிங்களா? சோ நியூட்ரிஷன் என்னது? டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் ஒரு செயல்முறை. ஆப்டெய்னிங் ஃபுட்ட வந்து எடுத்துக்கிறது. எதுக்காக? நெசசரி நம்ம ஹெல்த்துக்கும், குரோத்துக்கும் நம்ம உடல் வளர்ச்சிக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும். ஹெல்த்ன்னா என்னது? ஆரோக்கியம். குரோத்ன்னா வளர்ச்சி. இது 2த்துக்கும் தேவையான ஃபுட்ட வந்து எடுத்துக்கிட்டு, அத ப்ராசஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தருதுல்ல, இதுக்கு பேர் தான் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆப்டெய்னிங்னா எடுத்துக்கிறது. ஃபுட் நெசசரி. எத எடுத்துக்கும்? ஃபுட்ட வந்து நெசசரி ஃபுட்ட எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வளர்ச்சியும் தரும். நம்மளுக்கு வந்து என்னது? ஆரோக்கியத்தையும் தரும். ஓகேவா? சோ எழுதிக்கங்க. எழுதியாச்சா? அடுத்து போயிடலாமா? எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே, ஓகே, ஓகே. சோ இப்ப வந்து டைப் ஆஃப் நியூட்ரிஷன். சோ என்னலாம் டைப் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆட்டோட்ரோபிக் பிளான்ட்ஸ், ஹெட்டரோட்ரோபிக் அனிமல். 3 வந்து சாப்டோட்ரோபிக். இது என்னன்னு நான் சொல்றேன் நானு. சரிங்க எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ரோபிக், செகண்ட் ஹெட்டரோட்ரோபிக், 3 வந்து சாப்டோட்ரோபிக். இது என்னன்னு பின்னாடி நான் சொல்றேன் நானு. நியூட்ரிஷனோட டைப்ஸ். ஆட்டோட்ரோபிக், ஹெட்டரோட்ரோபிக், சாப்டோட்ரோபிக்.
எழுதிட்டுங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுக்கு உண்டான விஷயங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோட்ரோபிக் சொன்னேன்னா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, the mode of nutrition where the organism make food themselves from a simple organic inorganic substances, the organisms are called autotrophs. ஒண்ணு இல்ல, இப்போ வந்து இந்த நியூட்ரிஷன் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா, the mode of மோட்னா என்னது, எப்படி எப்படிங்கிறத மோடு. சரிங்களா? எந்த வகையானது. சரிங்களா? ஒரு வகை மோட் ஆஃப் நியூட்ரிஷன். சரிங்களா? இந்த வகை நியூட்ரிஷன் வந்து வேர் தேர் ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம் எடுக்கக்கூடிய ஆர்கானிசம் மேக் த ஃபுட் தெம்செல்ஃப், அவங்களே வந்து ஃபுட் வந்து தயாரிச்சுக்கும். சரிங்களா? இப்போ ஆர்கானிசம்னா ஒரு பொருள். சரிங்களா? ஒரு பிளான்ட்னா அது ஒரு ஆர்கானிசம் சொல்லலாமா, உயிரினம் சொல்லலாமா? ஆர்கானிசம்னா உயிரினம். அந்த ஆர்கானிசம் தனக்கு தேவையான நியூட்ரிஷன் தானே தயாரிச்சுக்கும் ஃபுட்டை. சரிங்களா? ஃப்ரம் எதுல இருந்து எடுத்துக்கும்? சிம்பிள் இன்ஆர்கானிக். சரிங்களா? ஆர்கானிக்னா என்னது உங்களுக்கு, இதுல இருந்து. சரிங்களா? அந்த இயற்கையாக, சரிங்களா, பசுமையாக ஆர்கானிக்னு சொல்லலாம். இன்ஆர்கானிக்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? சப்ஸ்டன்சஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அது வந்து இது எடுத்துக்கும். அது மாதிரி ஆர்கானிசம் இஸ் கால்ட் ஆட்டோட்ரோப்ஸ். சரிங்களா? சோ அந்த மாதிரி உயிரினங்களுக்கு பேர் ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. இதேதான். சோ பிளான்ட்ஸ் என்ன செய்யுது, இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்னலாம் சொல்லலாம், ஏர், வாட்டரு, சன்லைட், இதெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். சோ இது மூலியமா அதுக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஆர்கானிசம். இப்போ வந்து என்னது, மரம் வந்து ஒரு ஆர்கானிசம். சோ அது வந்து தனக்கோட நியூட்ரிஷனை என்ன செய்யுது, தானே தயாரிச்சுக்குது. எது மூலியமாக? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலமாக. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா என்னலாம், ஏர், வாட்டர், சன்லைட், இதெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா உங்களுக்கு இந்த பூச்சி இதெல்லாம் சொல்லலாம் ஆர்கானிக்னா. இன்ஆர்கானிக்னா ஏர், வாட்டர், சன்லைட் எல்லாம் சொல்லலாம். சரிங்களா? the organism are called autotrophs. ஓகே, புரிஞ்சா? ஏதாச்சும் புரியாம இருக்கா? ஃபர்ஸ்ட் இது புரியாம இருக்கா யாருக்காச்சும்? ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான். சோ இந்த மரம் இருக்குல்ல, ஆர்கானிசம் வச்சுட்டு அது தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கும். இது ஒன் ஆஃப் த வகை. சரிங்களா? ஆட்டோட்ரோபிக்ஸ்னா என்ன டிஃபைன் பண்ற, தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கும். அதுதான் வந்து ஆட்டோட்ரோபிக். எது மூலியமாக அப்படின்னு சொன்னா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலியமாக. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது, ஏர், வாட்டர், சன்லைட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதே தான் இது. ஃபர்ஸ்ட் என்னது, ப்ரொடியூசர்ஸ் சொன்னேன்னா, ப்ரொடியூசர்ஸ் என்னது, பிளான்ட் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குன்னு சொன்னேன்னா, அதுதான் இது. அது வந்து ஆட்டோட்ரோபிக்னு சொல்லலாம். பிளான்ட்ஸ் வந்து நம்ம ஆட்டோட்ரோபிக்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் இதா நியூட்ரிஷன் வகையா நான் சொல்றேன் நானு. சரிங்களா? எப்படி இதை வந்து தயாரிச்சுக்குது, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலியமா, ஏர், வாட்டர், சன்லைட் இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை வந்து ஆட்டோட்ரோபிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பிளான்ட். ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதே தான் நான் இங்க சொல்ல போறேன். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆட்டோட்ரோப்ஸ்னா என்ன அர்த்தம், தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோப்ஸ். சோ அவ்வளவுதான் கிளீன். சோ எது மூலியமா தயாரிச்சுக்கும், உங்களுக்கு சன்லைட், உங்களுக்கு என்னது, வாட்டர், ஏர், இதெல்லாம் வந்து நம்ம இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? புரிஞ்சா? சோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், ஆட்டோனா தானேக. சரிங்களா? ட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் என்னது, தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்க. சரிங்களா? புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா? பிளான்ட், எக்ஸாம்பிள் பிளான்ட். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும்? சோ யாருக்காச்சும் புரியலன்னா திருப்பியும் சொல்லுங்க. ஆட்டோட்ரோபிக்னா ஒண்ணும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு நினைச்சுக்கங்க. தனக்கு தேவையான ஃபுட்டை தானே எடுத்து தயாரிச்சுக்கும். சரிங்களா? சோ அதெல்லாம் ஆட்டோட்ரோபிக்ஸ். சிம்பிள், அவ்வளவுதான். சரிங்களா? சோ எது மூலியமாக, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, வாட்டர், ஏர், இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், மாற்ற முடிஞ்சு. சரிங்களா? சோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு என்னது, ப்ரொடியூசர்ஸ், கார்னிவரஸ், ஹெர்பிவரஸ், அதேதான் இது நான் சொல்றேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றேன்.
நியூட்ரிஷன் வகைப்படி சொல்றேன். ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முடிக்க கூடாது. பிளான்ட தான் சார் சொல்ல வராரு. எதனால பிளான்ட சொல்றாரு? அவங்களுக்கு தேவையானது அவங்களே தயாரிச்சுக்குவாங்களாமா? சோ எது மூலியமாக? சன்லைட் இது மாதிரி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். புரிஞ்சா? கான்செப்ட புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கானிசம் உயிரினம் டேக் ரெடிமேட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை அதர் ஆர்கானிசம். சரிங்களா? அடுத்தவன் இவங்க தயாரிச்சு வச்சதை இவன் சாப்பிட்டுக்குவான். சரிங்களா? ரெடிமேடா இருக்கும். சரிங்களா? எப்படி இந்த ஆர்கானிக்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோபிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இது பிளான். இந்த ஜிராஃப் இருக்குல்ல, சோ இது வந்து என்னது? ஆட்டோட்ரோபிக். கிராஸ் எல்லாமே, பிளான்ட் எல்லாமே. இது வந்து இது சாப்பிட்டுக்கும். இங்க இருக்கிற பிளான்ட் மரத்தை இது என்ன செய்யும்? இந்த மரத்தை சாப்பிடும். இது ரெடிமேடு. சோ இது எல்லாமே தயாரிச்சு வச்சுக்குவோம். இது வந்து அழகா சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி சாப்பிடக்கூடியது தான் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஓகேவா? புரிஞ்சா? ரெடிமேடா சாப்பிடும். ரெடிமேடா செஞ்சு வச்சிருக்கிறத சாப்பிடுறது தான் வந்து என்னது? ஹெட்ரோட்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோட்ரோப்ஸா சாப்பிடக்கூடியது ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்து சாப்ட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the mode of nutrition in which the organism take கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்படிதான் வந்து சென்டென்ஸ் வந்து இருக்கணும். ஆனா சிம்பிள் தான் அது. சரிங்களா? மேக் இட் சிம்பிள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். டேக் இன் நியூட்ரிஷன் இன் சொல்யூஷன் அது தண்ணி மாதிரி அந்த மாதிரி ஃபார்ம் ஃப்ரம் த டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர். செத்ததுல இருந்து டிகேனா வந்து அழுகுனது, அழுகி போச்சுன்னு சொல்லுவோம்ல. சோ சரிங்களா? அழுகுனது, அழுகி போனது மேட்டர். இப்ப வந்து பூனை செத்து கிடக்கும். எலி செத்தா வாசம் அடிக்கும்ல. ஏன்னா அழுகி போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அழுகி போனதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. பழம் அழுகி போகும். எல்லாமே வந்து அழுகி போகும். சரிங்களா? சோ அழுகி போனதுல இருந்து இத எடுத்துக்கும் நியூட்ரிஷன்ஸ். புரிஞ்சா? செத்தது, அழுகி போனது இதுல இருந்து தன்னோட நியூட்ரிஷன் எடுத்துக்கக்கூடியது சாப்டோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. சோ இங்க பாருங்க. இது என்ன பிரெட் அது? பிரெட் அழுகி போச்சா? அதுல இருந்து. சோ ஒண்ணும் இல்லம்மா. இப்ப வந்து செத்தது, அழுகுனது. உங்களுக்கு செத்து போனது. இப்ப ராட் செத்து போகும்ல. சோ இது வந்து செத்து போகும்ல. அப்ப என்ன ஆகும்? பூச்சியா வரும்ல. புழுவா வரும்ல. சோ இந்த புழுவெல்லாம் என்ன செய்யும்? இந்த செத்தது, அழுகுனத தான சாப்பிடும். சோ இது மூலியமா வந்து அது நியூட்ரிஷன் எடுத்துக்கும்ல. இதுக்கு பேரு தான் சாப்டோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. சரி நான் சொல்றேன். புழு இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைட்ல வரும் உங்களுக்கு. சொல்லுங்க. சரி இங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆட்டோட்ரோபிக்ஸ்னா என்னது? இந்த பிளான்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? சோ இங்க பாருங்க. பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஆட்டோட்ரோபிக்னு சொல்லலாம். சுள்ளெல்லாம் போகும்போது. இங்க வந்து என்னது? ஹெட்ரோட்ரோபிக்னா ரெடிமேடா சாப்பிடக்கூடியது. காய்கறி இதெல்லாம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் பாருங்க. இன்னும் இது பாருங்க. சின்னதா இருக்கா? பிரெட் அழுகி போனது. அது பூஞ்சையெல்லாம் பூஞ்சை புடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அழுகி போனது. இந்த இதெல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? இந்த பூச்சி இந்த சின்ன லார்வா எல்லாம் சாப்பிடுங்க. சரி இதெல்லாம் அழுகுனத தான் சாப்பிடுங்க. இப்ப மண்புழு என்ன சாப்பிடும் உங்களுக்கு? கெட்டது இதுதான் சாப்பிடும் மண்புழு. உங்களுக்கு அது வந்து இத சாப்பிடாதுல்ல. கெட்டு போனதுல தான் புழுவா வரும். அது புழுவெல்லாம் சாப்டோட்ரோபிக்ன்ற எக்ஸாம்பிள். சரிங்களா? சோ இந்த சொல்யூஷன் ஃபார்ம். சொல்யூஷன்னா வந்து அது கெட்டு போனதெல்லாம் வந்து தனித்தனியா வரும்ல. சொல்யூஷன்னா திரவம். தண்ணியாக திரவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ தண்ணியாகன்னு சொல்லுவாங்க. தண்ணி தனியா தான் இருக்கும் கெட்டு போனது எல்லாமே. சோ அத வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? அதுல இருந்து சாப்பிடக்கூடியது தான் வந்து சாப்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. புரியுதா? சோ இப்ப 3 நியூட்ரிஷன் சொன்னேன் உங்களுக்கு. ஆட்டோட்ரோபிக்கும் பிளான்ட். தனக்கு தேவையானத தானே தயாரிச்சுக்குங்க. ஹெட்ரோட்ரோபிக் ரெடிமேடா சாப்பிட்டுக்குங்க. சாப்டோட்ரோபிக் வந்து கெட்டு போனது. இது 2ம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா, அது செத்தத சாப்பிடக்கூடியது தான் சாப்டோட்ரோபிக். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. இது 2ம் செத்து போச்சு, அழுகி போச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்து வரக்கூடிய இது விஷயத்த வந்து இது பண்ணுவாங்க. இப்ப தெரியுதா? சோ இப்ப எழுதிக்கங்க.
ஸோ ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக், சாப்டோட்ரோபிக். புரிஞ்சா? சாப்டோட்ரோபிக் புரிஞ்சா? செத்தது, அழுகுனது, இது எல்லாத்தையும் வந்து சாப்பிடக்கூடியதுதான் வந்து சாப்டோட்ரோபிக். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து புழுக்கள் வச்சுக்கலாம். புழுன்னு எழுதிக்கங்க. வார்ம்ஸ் இதெல்லாமே. எழுதிக்கங்க. எழுதி முடிச்சீங்கன்னா ஃபினிஷ்னு போடுங்க எல்லாருமே. ஓகே ஓகே. சார் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? கான்செப்ட் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? பாசிம் இருக்கீங்களா? பாசிம் பாசிம் நான் ஆளவே காணோம். எழுதுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இது பார்த்து வச்சுங்க. புழு இதெல்லாம் காட்டுறாங்களா? சின்ன சின்ன உயிரினங்கள். ஸோ ஹெடோடாபிக் என்ன எக்ஸாம்பிள்? ஜிராஃபி, டைகரு, அதுல வேற பூச்சிகள் எல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஆட்டோட்ரோபிக்னா இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ வேண்டாம். நான் அடுத்தது ஆட்டோட்ரோப்ஸோட இன்னொரு வகையில வந்து நாளைக்கு நடத்திக்கலாம். இன்னைக்கு இது போதும். ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். ஸோ என்னெல்லாம் நடத்திருக்கணும் அதை வேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கணும். ஸோ நியூட்ரிஷன்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், தனக்கு தேவையானது தானே சாப்பிட்டுக்கும். சரிங்க, தானே வந்து உருவாக்கிக்குவோம். சரிங்களா? அது வந்து ப்ரொடியூசர்ஸ். ஹெர்பிவாரஸ்னா அதை சாப்பிடக்கூடிய பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவாரஸ். கார்னிவாரஸ்னா அந்த அனிமல்ஸை சாப்பிடக்கூடியது கார்னிவரஸ். ஆம்னிவரஸ்னா எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. எக்ஸாம்பிள் நம்மளும் க்ரோவும் சொல்லிக்கலாம். அடுத்து இந்தியன் மீல்ல பாத்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் இருக்கும். ஏன் வந்து நிறைய கல்ச்சர் இருக்கும், நிறைய லொகேஷன் தகுந்த மாதிரி வீட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபுட்ல வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துருக்கோம்? பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம், அனிமல்ல இருந்து எடுத்துருக்கோம். சிரல்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அனிமல் மீட், மில்க், ஹனி எடுத்திருக்கோம். எதுக்காக நம்ம வந்து ஃபுட்டை வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு செயல் செய்யறதுக்குமே வந்து நமக்கு எனர்ஜி தேவை. சரிங்களா? ஸோ நம்ம உடம்பு வந்து மூவ் ஆகணும்னா கண்டினியூஸா வந்து விடாம உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதுக்காக தான் நம்ம ஃபுட்டு வந்து சாப்பிடுறோம். ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே வந்து எடுத்துக்காது உடம்பு. அதை வந்து பிரேக் பண்ணி சிம்பிளா வந்து மாத்தி அதுல இருந்து கம்பஷன் பண்ணி அதுல இருந்து என்ன தேவை எனர்ஜிக்கோ அது தேவைக்கு வேண்டாம் இருக்கும். கையை ஆட்டணும்னா அது தனி எனர்ஜி, கால் ஆட்டணும்னா தனி எனர்ஜி, நடக்கணும்னா தனி எனர்ஜி, எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். சரிங்களா? நியூட்ரிஷன்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலை விட வெயிட் அதிகமா இருக்கும். சரிங்களா? நியூட்ரிஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் வெயிட்டோட உங்களுக்கு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நியூட்ரிஷன் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு ப்ராசஸ். சரிங்களா? நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் growthக்கும் தேவையான விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி குடிக்கிற பேரு தான் வந்து ஃபுட்ல இருந்து எடுக்கக்கூடிய பேரு தான் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், ஹெட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், சாப்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் வைக்கலாம். ஆட்டோட்ரோபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கும். எது மூலியமாக? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலியமாக. அது ஆட்டோட்ரோபிக். ஹெட்டோட்ரோபிக்னா ரெடிமேடா வந்து மத்தவன் செஞ்சு வச்சது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கும். அது ஹெட்டோட்ரோபிக். சாப்டோட்ரோபிக்னா அழுகுனதை வச்சு சாப்பிடக்கூடியது வந்து சாப்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அழுகுனது, செத்தது. சரிங்களா? எல்லாமே ஓகேவா? புரிஞ்சா? ஓகேவா? ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகேவா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ பயாலஜி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கா? பயாலஜி போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஸோ அவன் புக்ஸ் பத்தி வந்து உங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசியிருக்கிறானு. ஸோ வேணுங்கிறவங்க எனக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இனியும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்ட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் புக்ஸ் பத்தி எல்லாமே. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஓகேம்மா. ஸோ உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்டையும் இதை பத்தி சொல்லுங்க.
ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஓகேங்க, ஓகேங்க. ஆனா வந்து நம்ம எல்லாத்துலயுமே நாலேட்ஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம இது வந்து எக்ஸல் ஆக முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசருக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நாலேட்ஜ் வச்சுக்கணும். இதுதான் எனக்கு பிடிக்கும், அது பிடிக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே நடத்துவோம். சரிங்களா? ஸோ எந்த விஷயமும் கவலைப்படாதீங்க. உங்க ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்காத விஷயம்னா நான் சொல்லி தருவேன் நானு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா நீங்க வந்து கலந்துக்கணும். ஓகேவா? ஸோ ஓகேம்மா. தேங்க் யூம்மா. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. Oh, yeah. Okay, 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 okay. Thank you, thank you.